வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஏற்கனவே ஒரு ஃப்ரண்ட் எண்டு கிரியேட் பண்ணியிருக்கோம், ஒரு பேக் எண்டு நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இதை ரெண்டுத்தையும் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சிம்பிளாக சொன்னால் என்னோடய சப் ஃபார்மில் நான் ஒரு ப்ராடக்ட் நேம் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே நான் டைப் பண்ணி சேவ்னு கொடுக்கக்கூடிய வேல்யூ எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த டேட்டாக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மாஸ்டர்ஸில் ப்ராடக்ட் நேம் டிவி அப்படிங்கிற இந்த ஃபைலில் 3வது லைனாக போய் சேவ் ஆகணும். ஓகே, ஸோ இதுதான் நான் இப்போ பண்ண போகிறது. அதாவது டேட்டா பேஸையும் என்னோடய ஃப்ரண்ட் எண்டையும், அதாவது விசுவல் பேசிக் 6.0வையும் நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ரெண்டுத்துக்கும் ஒரு கனெக்ஷன் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஒரு இது உண்டு. ஸோ நான் ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்த போகிறேன் அப்படின்னா ஆன் எரர் ரெஸ்யூம் நெக்ஸ்ட், அதாவது எனக்கு ஒரு வேளை எரர்ஸ் வரலாம். இதுக்கடுத்து நான் டைப் பண்ண போகிற கோடிங்கில் அப்படி எரர்ஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த லைனை கண்டுக்காத, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய லைனை எக்ஸிக்யூட் பண்ணு அப்படிங்கிறத நான் சிஸ்டத்துக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த ஆன் எரர் ரெஸ்யூம் நெக்ஸ்ட். அதாவது எரர் வந்துச்சுன்னா அடுத்த லைனுக்கு போ அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, ஆனால் இது ஒரு சேஃப் லைன் கோடிங். இது நான் கரெக்டாக சக்ஸஸ் ஆகுறதுக்கு முன்னாடி நான் இதை டைப் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் நான் டிட்டோ பண்ணிக்கிறேன். நான் அழிக்கலை, நல்லா கவனிச்சுக்கோங்க. டிட்டோ பண்ணிக்கிறேன்னு என்ன அர்த்தம்னா இதை கமெண்ட்டாக மாற்றிக்கிறேன். இப்படி கமெண்ட்டாக மாற்றுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ரன் டைம், அதை நான் ரன் பண்ணி பார்க்கும்போது இந்த லைன் ரன் ஆகாது. ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய லைன் ரன் ஆகும், இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லைன் ரன் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு நான் இதே மாதிரி இந்த பாடி ஃப்ரேமோட லெஃப்ட் பொசிஷன், அதாவது நம்ம சென்டருக்காக இதுக்கு முந்தைய வீடியோவில் பார்க்குறப்ப நம்ம அலைன்மெண்ட் பண்ணோமா, இந்த லைனை நான் டிட்டோ பண்ணிடுறேன். அதாவது கமெண்ட் பண்ணிடுறேன்னு அர்த்தம். டிட்டோ பண்ணுறேன்னா கமெண்ட் பண்ணிடுறேன்னு அர்த்தம். இப்போ நான் ரன் பண்ணுறேன். அந்த ப்ராடக்ட் ஃபார்ம் எப்படி ஒரு ஓரமாக இருக்கும் பாருங்கள், அது சென்ட்ரல் எலிமெண்ட்டுக்கு ஆகாது. ஸோ நம்ம இங்கே டைப் பண்ணியிருந்தாலும் நம்ம இந்த டிட்டோ பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகாது, ரன் ஆகாது. இப்போ நான் டிட்டோ எடுத்து விட்றேன், மறுபடியும் ஒரு தடவை ரன் பண்ணுறேன். ஸோ மேக்ஸிமைஸ் பண்ணிவிட்டு கிரியேட் நியூவில் ப்ராடக்ட், இப்போ அது சென்ட்ரல் எலிமெண்ட்டில் ஆகிருக்கும். ஓகே, ஸோ டிட்டோ பண்ணுறதுனா கமெண்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம். கமெண்ட் பண்ணுறதுனா அந்த லைன் ரன் ஆகாது. ஓகே, எனக்கு இது ஒரு சேஃப் கோடிங். இப்போ ரன் ஆகக்கூடாது. நான் இந்த கோடிங் எல்லாம் ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த டிட்டோவை மட்டும் நான் எடுத்து விட்டுருவேன். ஓகே, ஸோ அது மொத்த ப்ராஜெக்ட்டுக்கே நம்ம மொத்தமாக தான் எடுத்து விடுவோம். ஸோ அதனால் டைப் பண்ணும்போது இப்படி டிட்டோ டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து நான் ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ADODC அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஜெக்ட் நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்லேருந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ADODC இது நான் இந்த இடத்துல ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த ஸ்க்ரீனை அதை அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா நான் இந்த ஆப்ஜெக்டை கனெக்ஷன் ஏற்படுத்துறதுக்கு, அதாவது கோடிங் மூலமாக தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் பண்ண போகிறேன். எனக்கு இது ஸ்க்ரீனில் தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எந்த ஒரு ஆப்ஜெக்ட் ட்ரா பண்ணாலும் சில டிஃபால்ட் வேல்யூ செட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு விசிபிள் மட்டும் ஃபால்ஸ்ன்னு கொடுத்தா போதும். விசிபிள் ஃபால்ஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா இதை ரன் டைமில் காமிக்காத, மறைச்சி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம சிஸ்டத்துக்கு சொல்கிறோன்னு அர்த்தம். ஸோ எனக்கு இது டிசைனிங் விண்டோ அஃபெக்ட் பண்ணுங்கிறனால எப்போவுமே நான் ட்ராப் பண்ணால் இந்த கார்னரில் கொண்டே வச்சிடுறேன். ஓகே, ஸோ இதுக்கு நான் வழக்கமாக இதுக்கெல்லாத்துக்கும் நான் நேம் கொடுக்குறப்போ உங்கள் இஷ்டத்துக்கு கொடுத்துக்கோங்க, ஆனால் பின்னாடி ஆப்ஜெக்ட் நேம் மட்டும் அட்டாச் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸிட் பட்டன், டெலிட் பட்டன், ப்ராடக்ட் நேம் டெக்ஸ்ட், ரிப்போர்ட் லிஸ்ட் வியூ. ஏன்னா இந்த ஆப்ஜெக்ட் பேர் லிஸ்ட் வியூங்கிறனால ரிப்போர்ட் லிஸ்ட் வியூ. இந்த ஆப்ஜெக்ட் பேர் ADODCயாக இருந்தாலும் இந்த ஆப்ஜெக்ட் நான் நேம் வைக்கிறப்ப என்னோடய டேட்டா பேஸில் டேபிள் நேம் என்ன நேம் வச்சுருக்கணும் அந்த நேமை தான் நாங்கள் வைக்கணும். ஸோ அதுக்கு நான் டேட்டா பேஸ் ஓப்பன் பண்ணிட்டு F2 கொடுத்தாலோ அல்லது ரைட் கிளிக் பண்ணி ரீநேம்னு கொடுத்தாலோ இது செலக்ட் ஆயிரும். அந்த நேமை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ண வேண்டியதான். அதாவது எந்த டேபிளை இந்த ADODC கண்ட்ரோல் மூலமாக நான் கனெக்ட் பண்ண விரும்பணும் அந்த நேமை அப்படியே இங்கே நான் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ செகண்ட் ஸ்டெப் டைரெக்டாக சேவ் பட்டனுக்கு நான் போயிடுறேன். அப்போ நான் சேவ் பட்டனை டபுள் கிளிக் பண்ணால் எனக்கு அங்கே போய் நிற்கும். ஸோ ஏற்கனவே நான் அங்கே ஒரு சிங்கிள் லைன் நான் டைப் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கனெக்ஷன் ஏற்படுத்த போகிறேன். ஸோ கனெக்ஷன் ஏற்படுத்துறதுக்கு ஒரு டிஃபால்ட் கோடிங் உண்டு. ஸோ அதை நான் இங்கே ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ இந்த லைனை டிட்டோவாக அங்கே டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டிட்டோனா ஸ்பேஸ்லேருந்து எல்லாமே அப்படியே பார்த்து இது ஒரே லைனாக உங்களோட இதில் டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாஸ் பண்ணி கூட டைப் பண்ணிக்கோங்க. நான் இதை காப்பி பண்ணி இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை நான் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எந்தெந்த இடத்துலலாம் மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ப்ராடக்ட் டிவி அப்படிங்கிறத நான் டைப் பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் இந்த இடத்துல டைப் பண்ணும்போது ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா, PR1 டைப் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இது ஒன்று வருது. இது எப்படி வர வைக்கிறேன் அப்படின்னா PR1 டைப் பண்ணதுக்கப்புறம், அதாவது நான் டைப் பண்ண விரும்புகிற ஆப்ஜெக்டோட 2 எழுத்தோ 3 எழுத்தோ டைப் பண்ணதுக்கப்புறம் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே ஸ்பேஸை ப்ரெஸ் பண்ணால் இது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நான் இந்த எழுத்துக்கள் கரெக்டாக டைப் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு அங்கே ஆப்ஜெக்டில் இந்த நேம் மேட்ச் ஆகக்கூடிய நேம்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு அது காமிச்சிடும். நான் செலக்ட் பண்ணிவிட்டு, அதாவது கீபோர்டு யூஸ் பண்ணி ஆரோஸ் கீஸ் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு டேப் மட்டும் கொடுத்தா போதும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் நான் டைப் பண்ண தேவையில்லை. என்ட்ரு கொடுத்துற
மறந்துடுறாதீங்க செலக்ட் பண்ணுறதுக்கு. என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இதுக்கடுத்து வரக்கூடிய லைனில் அடுத்த லைனுக்கு போயிடும். ஓகே, ஸோ டேப் தான் கொடுக்கணும். அதே மாதிரி நான் இப்போ இந்த இடத்த மாற்றினதுக்கப்புறம் டேரெக்டாக இங்கே வந்துடுறேன். ஸோ இந்த இடத்துல மாஸ்டரா டிரான்சாக்ஷனா அப்படிங்கிறத நான் முடிவெடுக்கிறேன். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 2 ஃபைல் க்ரியேட் பண்ணுவோம். க்ரியேட் நியூ மெனுக்கு ஒன்று, டிரான்சாக்ஷன் அதாவது என்ட்ரிஸ் மெனுக்கு ஒன்று அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறது க்ரியேட் நியூவில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் ஃபார்ம். ஸோ அது வந்து மாஸ்டரோட கனெக்ட் ஆகிருக்கும். அதுக்கடுத்து லாஸ்ட்டாக பாஸ்வேர்டு எப்போவுமே நம்ம டிஃபால்ட் பாஸ்வேர்டு ABC123 தான். ஸோ அதனால் ஒருவேளை நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல லாஸ்ட்டில் பாஸ்வேர்டுன்னு இருக்கும், அந்த பாஸ்வேர்டை மாற்றிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ கனெக்ஷன் ஏற்படுத்தியாச்சு. அடுத்து .record source, அதாவது நான் அந்த ஆப்ஜெக்ட் நேமை டைப் பண்ணோன்னே இது வந்து இந்த ஆப்ஜெக்ட் ADODCயை குறிக்கும். இது வந்து டேபிள் நேம் கிடையாது. இன்னும் நம்ம டேபிள் நேமுக்கு நம்ம போகவே இல்லை. ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட் நேம் டைப் பண்ணிவிட்டு டாட் வச்ச உடனே இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆணுச்சு அப்படின்னா இந்த நேம் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகலைன்னா இதில் ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது அல்லது அங்கே ஆப்ஜெக்ட் நேமே தப்பாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் ஆனிச்சுன்னா கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம், பார்த்துக்கோங்க. ஸோ ரெக்கார்டு சோர்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு டேப் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஈக்குவல் டு கொடுக்குறேன். டபுள் கொட்டேஷன் கொடுத்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ப்ராடக்ட் டிபி. ஓகே, ஸோ இந்த ப்ராடக்ட் டிபி தான் அந்த masters.mdb, அதாவது இந்த ஃபைலில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் டிபியை குறிக்கும். ஓகே, ஸோ அதுக்கடுத்து இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வச்சு தான் நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ ஆப்ஜெக்ட் டாட் ரீஃப்ரெஷ், அதாவது ப்ராடக்ட்ஸ் டிபி டாட் ரீஃப்ரெஷ். அதுக்கடுத்து இஃப் நாட் ரெக்கார்ட் செட் டாட் BOF இஸ் ஈக்குவல் டு ட்ரூ தென், அதாவது இந்த லைன் என்ன கோடிங் அடிக்குது, என்ன நமக்கு சொல்ல வருது அப்படின்னா அங்கே ஏதாச்சும், அதை நான் ஃபஸ்ட்டு மாஸ்டரை கனெக்ட் பண்ணிவிட்டேன், அதில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் டிபியும் கனெக்ட் பண்ணிவிட்டேன், அந்த கனெக்ஷனை ரீஃப்ரெஷ் பண்ணியிருக்கேன், அங்கே ஏதாச்சும் லைன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறேன். BOFனா பிஃபோர் ஆஃப் ஃபைல் அப்படின்னு அர்த்தம். ஸோ அங்கே லைன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நான் செக் பண்ணுறேன். இப்போ நான் வந்து சேவ் தான் பண்ண போகிறேன். அங்கே லைன் இருந்தால் இல்லைனாலும் நான் அதை வந்து ஒன்றும் கண்டுக்க போகிறது இல்லை. ஆனால் நான் இப்படி கொடுக்கல அப்படின்னா எனக்கு வந்து எரர் காமிக்கும். ஏன்னா லைன்ஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு புது லைன் சேவ் பண்ணவோ அங்கே இருக்கக்கூடிய டேட்டாவை நம்மளால் எடுக்கவோ அல்லது அதில் இருக்கக்கூடிய டேட்டாவை ஏதாச்சும் மாடிஃபிகேஷன் பண்ணவோ நம்மளால் முடியும். ஸோ அதனால் இந்த லைன் சேவ் பண்ணுறதுக்கு தேவைப்படாது, ஆனால் இது கொடுக்காம கோடிங் ரன் ஆகாது. ஓகே, ஸோ அங்கே லைன்ஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்குறதுக்காக இந்த லைன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் டிட்டோ கொடுத்தா அங்கே எதுவுமே ரன் ஆகாது. இந்த இடம் எம்டியாக இருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு விசிபிள் நல்லா இல்லைங்கிறனால ஒரு டிட்டோ கொடுத்து டூ நத்திங் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்னோட புது லைன் ஆட் பண்ணுறேன். புது லைன் ஆட் பண்ணுறதுக்கு ப்ராடக்ட் டிபி டாட் ரெக்கார்ட் செட் டாட் ஆட் நியூ. ஓகே, ஸோ புது லைன் அங்கே க்ரியேட் பண்ணியாச்சு. அப்போ புது லைன் க்ரியேட் பண்ணியாச்சுன்னா இப்போ நாங்கள் போகிறேன். இந்த புது லைனில் இது வந்து 2 ஃபீல்டு இருக்குது. ஒன்று வந்து ஆட்டோ நம்பர், இன்னொன்று ப்ராடக்ட் நேம். ஓகே, ஸோ இந்த ஃபீல்டை பொறுத்தவரை சிஸ்டமே அதுவாகவே ஜென்ரேட் பண்ணிடும். நம்ம டைப் பண்ண இப்போ நான் இந்த ஃபீல்டுக்கு மட்டும்தான் நான் இங்கே வேல்யூஸ் பாஸ் பண்ணணும். ஸோ அதனால் ப்ராடக்ட் டிபி டாட் ரெக்கார்ட் செட் டாட் ஃபீல்ட்ஸ் ஆஃப் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே இங்கே என்ன நேம் இருக்கோ அதை அப்படியே காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிட வேண்டியது. ஓகே, ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஈக்குவல் டு போட்டு ப்ராடக்ட் நேம் டெக்ஸ்ட், அதாவது இந்த ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய வேல்யூ, இந்த வேல்யூவை தான் நான் அங்கே பாஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ டாட் டெக்ஸ்ட் நான் இப்படியே கொடுத்துடலாம். ஆனால் இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கும். என்னென்னா நான் வந்து இங்கே ரைட் கிளிக் பண்ணி டிசைன் போகிறேன். இங்கே நான் டெக்ஸ்ட்டுன்னு டிசைன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் இங்கேருந்து அனுப்பக்கூடிய வேல்யூ டெக்ஸ்ட்டாக தான் அனுப்பணும். இங்கே நான் நம்பர்னு டிசைன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் இங்கேருந்து அனுப்பக்கூடிய வேல்யூ நம்பராக தான் அனுப்பணும். ஒரே டெக்ஸ்ட் பாக்ஸ்லேருந்து நம்ம நம்பராகவும் அனுப்பலாம், டெக்ஸ்ட்டாகவும் அனுப்பலாம். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கேருந்து அனுப்பக்கூடிய வேல்யூவை நம்பராக வேணுமா டெக்ஸ்ட்டாக வேணுமாங்கிறத கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அனுப்பவே செய்கிறேன். அதை எப்படி பண்ணுறது அப்படின்னா முன்னாடி CSTR, அதாவது கன்வெர்ட் டு ஸ்ட்ரிங்குன்னு அர்த்தம். ஸ்ட்ரிங்குனாலும் டெக்ஸ்ட்டுனாலும் எழுத்துக்கள்னாலும் ஒன்று தான். ஓகே, ஸோ CSTR ஆஃப் ப்ராடக்ட் நேம் டெக்ஸ்ட் டாட் டெக்ஸ்ட், அதாவது இதில் என்ன வேல்யூ இருந்தாலும் அதை எழுத்தாக மாற்றி அனுப்பிடு, கொண்டு போய் அங்கே வச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஓகே, வச்சாச்சு. இப்போ அந்த லைனை நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணுறதுக்கு டாட் ரெக்கார்ட் செட் டாட் அப்டேட். இப்போ சேவ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் டாட் ரெக்கார்ட் செட் டாட் க்ளோஸ். ஓகே, ஸோ அந்த கனெக்ஷனை நான் ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணிட்டு தான் வெளியில் வரணும். ஸோ சேவ் பட்டன் பண்ணும்போது மறுபடியும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு மாஸ்டர்ஸ் டிபியும் இந்த விசுவல் பேசிக்கும் கனெக்ட் பண்ணிடுறோம். அப்படி கனெக்ட் பண்ணுறதுக்கு டிஃபால்ட் கனெக்ஷன் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து அந்த கனெக்ஷன் இந்த மாஸ்டர் டிபியில் எத்தனையோ டேபிள் இருக்கலாம். எந்த டேபிளோட கனெக்ட் பண்ண விரும்புகிறோமோ அதை இந்த இடத்துல கொடுக்குறோம். ஸோ இது வந்து ஆப்ஜெக்டோட பேர், அதாவது என்னோட ADODCயோட பேர். இங்கே இருக்கிறது டேபிளோட பேர். இந்த டேபிள் இந்த நேம்.
நான் வந்து ரெண்டுமே ஒரே நேமாக வச்சுக்கிறனால இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகும். ஆனால் இப்படி இருந்தால் தான் என்னால் கனெக்ஷன் நான் எந்த டேபிளில் கனெக்ட் பண்ணியிருக்கேங்கிறது எனக்கு கிளியராக புரியும். அப்படிங்கிறனால இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இதுதான் பெஸ்ட் ஐடியா. ஓகே, ஸோ ஏடிஓடிசி வேறு நேம்லையும் டேபிள் வேறு நேமில் இருந்தால் அந்த ஏடிஓடிசி எந்த டேபிளில் கனெக்ட் ஆகிருக்குங்கிறது நமக்கு தெரியாமல் போயிடும். அதனால் இந்த இடத்துல கோடிங் பண்ணுறவங்களுக்கும் கன்ஃபியூஸ் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கனெக்ஷனை ரீஃப்ரெஷ் பண்ணிடுறேன். அங்கே ஏற்கனவே லைன்ஸ் ஏதாச்சும் இருக்கா இல்லையாங்கிற செக் பண்ணுறேன். இருந்தாலும் இல்லைனாலும் சேவ் பண்ணுறதுனால புது லைன் ஆட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ லைன் அங்கே ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் அங்கே 2 ஃபீல்டு இருக்குது, ஆட்டோ நம்பர் அண்ட் ப்ராடக்ட் நேம் அப்படின்னு சொல்லி 2 ஃபீல்டு இருக்குது. அந்த 2 ஃபீல்டில் ஆட்டோ நம்பர் ஃபீல்டு ஆட்டோமேட்டிக்காக நம்பரை வந்து சிஸ்டமே ஜென்ரேட் பண்ணிக்கிறோம். ஸோ ப்ராடக்ட் நேம்ங்கிற ஃபீல்டுக்கு இங்கே இருக்கக்கூடிய ப்ராடக்ட் நேம் டெக்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டுங்கிற ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ அனுப்புகிறேன். டெக்ஸ்ட்டுங்கிற ப்ராப்பர்ட்டியில் என்ன இருக்கும் அப்படின்னா இங்கே நீங்கள் டைப் பண்ணுறது தான் டெக்ஸ்ட்டில் இருக்கும். இப்போ பாருங்கள், டெக்ஸ்ட் 1ல் ப்ரோ அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணால் இதுதான் வரும். அப்போ நாங்கள் டைப் பண்ணுற வேல்யூ தான் எனக்கு அங்கே போகணுங்கிறதுனால டாட் டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து ஸ்ட்ரிங்காக மாற்றி தான் அனுப்பணும். ஏன்னா நாங்கள் வந்து டெக்ஸ்ட் தான் வரும்னு சொல்லி நான் ஏற்கனவே டிசைன் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து அந்த லைனை சேவ் பண்ணிடுறேன். அதுக்கடுத்து அந்த கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இது ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத செக் பண்ணி பார்த்தலாம். ஸோ முக்கியமான விஷயம், ப்ராஜெக்ட் ரன்னிங், அதாவது நான் ரன் பண்ணி பார்க்கும்போது இந்த டேபிள், இந்த டேட்டா பேஸ் ஓப்பனில் இருக்கலாம், ஆனால் டேபிள் ஓப்பனில் இருக்கக்கூடாது, டிசைன் வியூவும் ஓப்பனில் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மெத்தட் வரைக்கும் வச்சுக்கலாம். அது சைடில் டேபிள் நேம் தெரியும், இந்த இடம் எம்டியாக தான் இருக்கும். இப்படி வச்சிங்கன்னா தான் ப்ராஜெக்ட் ரன் ஆகும். இல்லைன்னா ஓப்பன்டு பை அனதர் ஒன் யூசர் அப்படிங்கிற எரர் வரும். ஓகே, ஸோ இப்போ நான் ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணிடுறேன். இதில் நான் அங்கே டிஃபால்ட்டாக டைப் பண்ணி வச்சிருக்கக்கூடிய வேல்யூ வருது. இப்போ நான் ஏற்கனவே அங்கே ஹமாம் சோப், லிரில் சோப் 2 இருக்குது. ஸோ லக்ஸ் சோப்புன்னு புதுசாக ஒன்று அட்டாச் பண்ணிவிட்டு சேவ்னு கொடுக்குறேன். எனக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லை. ஓகே, நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஆனால் இப்போ நல்லா போய் நான் டேட்டா பேஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். எனக்கு அங்கேருந்து இங்கே வந்திருக்கக்கூடிய வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஓகே, ஸோ அப்போ என்ன அர்த்தம், அங்கேருந்து நான் டைப் பண்ணுற வேல்யூ சேவ் ஆகுது. ஆனால் அது சேவ் ஆகிடுச்சா இல்லையாங்கிற இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகே, நான் இன்னொரு டைம் கிராஸ் செக் பண்ணிக்கிறேன். ரன் பண்ணுறேன். கிரியேட் நியூவில் ப்ராடக்ட் லக்ஸ் சோப், லிரில் சோப்பில் நான் ஏற்கனவே டைப் பண்ணிட்டேங்கிறனால மெடிமிக்ஸ் சோப் அப்படின்னு சொல்லி இன்னொரு லைன் டைப் பண்ணிவிட்டு நான் சேவ் பண்ணுறேன். ரெஸ்பான்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் டேட்டா பேஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். எனக்கு மெடிமிக்ஸ் சோப்புன்னு வந்திருக்கு. ஓகே, ஸோ எனக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னா சேவ் ஆயிடுச்சா இல்லையாங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காக சேவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் பாக்ஸ் டிஸ்பிளே பண்ணுறேன். டபுள் கொட்டேஷனுக்குள்ளே சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி, ஸோ ஒரு ஆச்சரிய குறி கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ கிரியேட் நியூவில் ப்ராடக்ட்ஸ், இப்போ நான் இந்த இடத்துல மெடிமிக்ஸ் லக்ஸ் அப்புறம் ரெக்ஸோனா சோப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு சேவ்னு கொடுத்தோடனே சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற ஒரு மெசேஜ் பாக்ஸ் வருது. இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு போய் அங்கே போய் பார்க்குறேன். ரெக்ஸோனாங்கிறது எனக்கு இங்கே சேவ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த மெசேஜ் பாக்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அக்லியாக இருக்குது. ஸோ அந்த மெசேஜ் பாக்ஸ் எனக்கு வந்து மல்டிபிள் ஸ்டைலில் இருக்கும். ஸோ இப்போ நான் உதாரணத்துக்கு நான் வந்து ரன்னில் நோட் பேட் அப்படிங்கிறத நான் ஓப்பன் பண்ணால் எனக்கு ஓப்பன் ஆகுது. இதே நோட் பேடில் நான் வந்து சம்மந்தமே இல்லாத வார்த்தையை டைப் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் இது வருது. இங்கே ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. இங்கே ஒரு ஓகே பட்டன் மட்டும் தான் வருது. இது நான் வந்து இப்போ நோட் பேட் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டு ஏதோ ஒன்று டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு நான் சேவ் கொடுக்கும்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய நேமை டைப் பண்ணி சேவ் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல எல்லோ கலரில் வருது. ஸோ நிறைய டைப் ஆஃப் மெசேஜ் பாக்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே எஸ்ஆர் நோ மட்டும் வருது. இதுக்கு முன்னாடி பாக்ஸில் வந்து ஓகேன்னு வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறையா பாக்ஸஸ் டைப் உண்டு. அதை எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கமா போடுங்க. நம்ம வந்து பொதுவாக 3 விதமான ஸ்டைல் வந்து யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து விபி இன்ஃபர்மேஷன். ஓகே, அதுக்கடுத்து கமா, டபுள் கொட்டேஷனுக்குள்ளே உங்களுக்கு டைட்டில் என்ன டைட்டில் டிஸ்பிளே ஆகணுமோ அந்த டைட்டில் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் மெனு ஃபார்மோட கேப்ஷனை வச்சுக்கோங்க. ஏன்னா மெனு ஃபார்மோட கேப்ஷனில் நம்ம அந்த ப்ராஜெக்டோட பேரை கொடுத்துருப்போம். நான் இங்கேயே கொடுத்துருக்கேன் ட்ரைனிங் ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு. உங்களுக்கு பிஸ்னஸ் ப்ராஜெக்ட் போகும்போது இந்த இடத்துல கம்பெனியோட பேர், அதாவது நீங்கள் யாருக்காக ப்ராஜெக்ட் பண்ணுறீங்களோ அவங்களோட நேமே வந்திருக்கும் சில நேரம், அல்லது நம்மளோட ஆஃபீஸோட பேர் ஜெல்லிங்கிற இது வந்திருக்கும். ஸோ அதனால் அதை பற்றி நம்ம கவலைப்படாமல் மெனு ஃபார்மோட கேப்ஷன் அந்த இடத்துல வர்ற மாதிரி டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ கிரியேட் நியூவில் ப்ராடக்ட் போகிறேன். ஸோ ஒரு புது சோப் வந்து டைப் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரின் சோப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்த இன்ஃபர்மேஷன் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி இங்கே ட்ரைனிங் ப்ராஜெக்ட் வந்துச்சா. இப்போ இங்கே ஓகே பட்டன் இருக்குது. இப்போ நான் வந்து அந்த சிம்பிளை வந்து நான் மாற்ற விரும்புகிறேன். ஸோ அதனால் நான் இதை எப்படி எடுக்கிறேங்கிறதை மறுபடியும் சொல்லிடுறேன். ஸோ இதுக்கடுத்து ஒரு கமா போடுறேன். கமா போட்டாலே அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதில் விபி இன்ஃபர்மேஷன் நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு பதிலாக விபி கிரிட்டிக்கல்னு யூஸ் பண்ணுறேன். அதுக்கடுத்து ஒரு கமா போட்டு மெனு ஃபார்ம் டாட்
கேப்ஷன் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ அந்த மெசேஜ் பாக்ஸோட ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ரின்னுக்கு அப்புறம் நான் வந்து சர்ஃப் சோப்புன்னு சொல்லி நான் டைப் பண்ணுறேன். சேவ். இப்போ பார்த்தீங்களா இங்கே ஒரு இன்ட்டு மார்க் வந்துருச்சு. அப்போ நான் இங்கே சொல்ல வர்ற விஷயம் என்னதோ அதை பொறுத்து இந்த சிம்பிளை நம்ம மாற்றணும் அப்படின்னா கஸ்டமருக்கு அது வந்து இதை வந்து வார்னிங் மெசேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் தப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ். இதுக்கு முன்னாடி நம்ம காமிச்சது வந்து இன்ஃபர்மேஷன்னா நான் நீங்கள் சொன்ன வேலையை நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சிஸ்டத்தை சொல்லுது. ஓகே, ஸோ சக்ஸஸ்ஃபுல்லிங்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷனால நான் இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணியிருந்தேன். சில நேரம் நம்ம வந்து அந்த மஞ்சள் கலர் இதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மஞ்சள் கலர் வந்து வார்னிங் மெசேஜ். நீங்கள் டைப் பண்ணியிருக்கிறது சரியாக தப்பாங்கிறத ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வார்னிங் மெசேஜ் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த டயத்தில் விபி கிரிட்டிக்கலுக்கு பதிலாக விபி எக்ஸ்க்ளமேஷன், ஏன்னா அதுலேயே ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் இருக்கும். ஸோ எக்ஸ்க்ளமேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களோட இன்ஃபர்மேஷனை அது வந்து வார்னிங் மெசேஜாக கன்வெர்ட் பண்ணிடும். இப்போ பாருங்கள், நான் வந்து ரின் சோப், அதுக்கடுத்து ஏரியல் சோப், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான், பரவாயில்ல, சேவ். இப்போ பாருங்கள் வார்னிங் மெசேஜ் சிம்பிளாக மாறிடும். ஸோ அந்த நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய சிம்பிள் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய கண்டென்ட்டை பொறுத்து என்ன மாடல் சிம்பிள் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன்ங்கிறத நான் இப்போ காமிக்க போகிறதுங்கிறனால நான் வந்து விபி இன்ஃபர்மேஷனுங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து ஒரு ப்ளஸ் சிம்பிள் போடுறேன். இப்போ நான் சூஸ் பண்ண வேண்டியது பட்டன்ஸ். அதாவது எனக்கு என்னென்ன பட்டன் தேவை. நான் வந்து இன்ஃபர்மேஷன்னா எப்போவுமே விபி ஓகே ஒன்லி அப்படிங்கிற பட்டன் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். விபி கேன்சல் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது எஸ்ஆர் நோ மட்டும் பட்டன் வேணும், அல்லது ரீட்ரை கேன்சல் வேணும் அப்படிங்கிறத நம்ம போக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுனால விபி ஓகே ஒன்லிங்கிற பட்டன் மட்டும் நம்ம யூஸ் பண்ணால் போதும். ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு தடவை ரன் பண்ணி பார்க்குறேன். நீங்கள் அந்த ஓகே ஒன்லி கொடுக்கலனாலும் டிஃபால்ட்டாக ஓகே பட்டன் மட்டும்தான் வரும். ஸோ டிஃபால்ட் வேல்யூ ஓகேங்கிறது. ஸோ இப்போ வந்து ஒரு புது சோப் வந்து நான் இது பண்ணுறேன். ஸோ நிர்மா சோப் கொடுத்துட்டு சேவ்னு கொடுக்குறேன். சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி ஓகேங்கிற ஒரு பட்டன். ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் ஓகே. ஸோ இப்போ எனக்கு ஓகே ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து கிளியர் ஆகிடணும். ஓகே, நான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா தான் நான் அது வந்து சேவ் ஆயிடுச்சு, அந்த லைன் வந்து அழிஞ்சிருச்சு, அடுத்து நான் புது லைன் டைப் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். எப்படின்னா இப்போ நான் வந்து சோப் நேமுக்கு பதிலாக ஷாம்பு நேம் டைப் பண்ண போகிறேன் வரிசையாக 1 by 1. ஸோ இதை அழிச்சிட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு டைப் பண்ணுறேன். ஓகே கொடுக்குறேன். சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. ஓகே வந்துருச்சு. மறுபடியும் இதை அழிச்சிட்டு நான் வந்து சிக் ஷாம்பு கொடுக்குறேன். சேவ் கொடுக்குறேன். ஓகே கொடுக்குறேன். மறுபடியும் இதை அழிச்சிட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் கிளினிக் ப்ளஸ் சிக் ஷாம்பு எல்லாமே சேவ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அழிச்சிட்டு கொடுக்குறதுக்கு பதிலாக டிஃபால்ட்டாக எனக்கு அழிச்சிச்சுன்னா ஈஸியாக இருக்கும். அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா ப்ராடக்ட் நேம் டெக்ஸ்ட் டாட் டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு எம்டி. ஸோ இப்போ நான் எம்டி பண்ணிட்டேன் அப்படின்னா நான் மறுபடியும் அழிக்க தேவையில்லை. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இதில் வந்து சிக் ஷாம்பு ப்ராடக்ட்ஸுக்கு அப்புறம் நான் வந்து கோல்டு வின்னர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். கோல்டு வின்னர் டைப் பண்ணிவிட்டு சேவ் கொடுக்குறேன். சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வருது. நான் ஓகேன்னு கொடுத்த அடுத்த செகண்ட் எனக்கு வந்து இது கிளியர் ஆயிடுது. ஓகே, இப்போ நான் எனக்கு அடுத்த ஸ்டெப் என்ன வேணும்னா ஓகேன்னு கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு கர்சர் வந்து இங்கே வந்து நிற்கணும். அப்படின்னா தான் நான் அடுத்த ப்ராடக்ட் ஈஸியாக டைப் பண்ண முடியும். இல்லைன்னா நான் மவுஸ் வச்சு ஒரு டைம் நான் இதை கிளிக் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும்னா செட் ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணலாம். அதாவது இன்புட் பாக்ஸாக இருந்துச்சுன்னா செட் ஃபோக்கஸ் யூஸ் பண்ணலாம். அதாவது இன்புட் பாக்ஸ்னால் என்ன அர்த்தம்னா நீங்கள் எதெல்லாம் இன்புட்டாக கொடுக்க விரும்புகிறீங்களோ அந்த இடத்துக்கெல்லாம் செட் ஃபோக்கஸ் செட் பண்ணி கொள்ளலாம். ஸோ ப்ராடக்ட் நேம்ங்கிறது ஒரு இன்புட் டெக்ஸ்ட் பாக்ஸ் தான். டெக்ஸ்ட் பாக்ஸுங்கிற ஒரு இன்புட் தான். ஸோ டாட் செட் ஃபோக்கஸ். ஸோ இப்போ அது எப்படி ரன் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். ஸோ ரன் பண்ணுறேன். ஸோ மேக்ஸிமைஸ் பண்ணியாச்சு. ப்ராடக்டில் ஆச்சி மசாலா அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். சேவ்னு கொடுக்குறேன். சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி ஓகே கொடுத்தோன்னே கிளியர் ஆகிட்டு கர்சர் இங்கே போயிருது ஆட்டோமேட்டிக்காக. நான் மவுஸ் வச்சு கிளிக் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ அடுத்து வந்து திருப்பதி மசாலா. ஸோ டைப் பண்ணுறேன். சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்ததுக்கப்புறம் ஓகே கொடுத்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கர்சர் வந்து கிளியர் ஆகிடுது. ஓகே, ஸோ இப்படி தான் டேட்டா பேஸில் ஒரு ஃபீல்டு நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கணும். அந்த ஃபீல்டில் ஆட்டோமேட்டிக்காக போய் அங்கே நம்ம டைப் பண்ணுறது சேவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அடுத்து வரக்கூடிய வீடியோவில் அங்கே என்னென்னதெல்லாம் சேவ் ஆகிருக்கோ அதை வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகிற மாதிரி பார்க்கலாம்.